ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இப்போ வயிற்று புண்ணு சிலர் வாய் புண்ணெல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஜுரம் அடித்து நல்லானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலருக்கு வாய் புண்ணு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் இந்த சுத்து கொழுப்பு எப்படி செஞ்சு கொடுக்கணும், ஆட்டினுடைய சுத்து கொழுப்பு செஞ்சு சாப்பிட்டா பாருங்கள், ஒரு நாள்லேயே நல்லாயிரும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போது இந்த மெத்தட் அந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்காக செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் கம்மியாக இருக்கும், பெப்பர் போட்டிருப்பேன். நம்ம நார்மலாக சாப்பிடணுன்னா நல்லா காரமெலாம் நிறைய போட்டு அது இதே மெத்தட் தான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, அந்த எண்ணெய் காஞ்சோன்னா அதில் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அது கிளறிட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போடணும். அதில் ஒரு சின்ன 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அது கூட என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டை சும்மா தட்டி வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக அரைக்காமல். அதையும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு மறுபடியும் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம போடணும். இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போடணும். நல்லா சூடு இருக்கணும். அதே சமயத்தில் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆட்டு கொழுப்பு நான் அலசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதில் ஆட்டு கொழுப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணும். நம்ம தூள் மசாலா வகையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே கொழுப்பு போட்டு கொஞ்சம் அதே இஞ்சி பூண்டுலேயே கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கோமா, அப்போ சால்ட்டு நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சால்ட் போடுறேன். சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கணும். அப்படியே கிளறி விட்டு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் போட்டு அப்படியே வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இந்த ஸ்மெல்லெல்லாம் சரியாக மாறும்போது இப்போ நீங்கள் மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் சன்னுக்கு வாய் புண்ணு, அதுக்காக நான் செய்கிறேன். அதனால் எல்லாமே கொஞ்சமாக போட்டிருக்கேன். காரமெல்லாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், மட்டன் மசாலா போட்டேன், இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது இது மாதிரி வதங்கி வரும்போது என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் தக்காளி பொடியாக நறுக்கி, தக்காளி சிலருக்கு பிடிக்கலைன்னா விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். ரொம்ப குழம்பாக வைக்கணுன்னா நம்ம அதிகமாக போடலாம். ஒரு 2-3 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எல்லாமே அதிகமாக போடணும். பட்டு நான் அப்படியே பெரட்டினா அப்படி செய்ய போகிறேன், வறுவல் மாதிரி. இப்போ இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது 4 டம்ளர் அல்லது 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அந்த லிட்டு மூடி யூஸ் பண்ணி நம்ம வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து நீங்கள் கிளறி விட்டு வேக வைங்க. நல்லா ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 6 to 7 மினிட்ஸில் வெந்து போயிடும். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து போயிடும். நீங்கள் ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்லாம் இது பண்ண தேவையில்லை, உடனே செஞ்சு முடிச்சிடலாம் கையோடு. இந்த நேரம் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா திருப்பியும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காரம் போடலை, இந்த வயிற்று புண்ணாக இருக்கிறது அதுக்கு மருந்தாக நான் இது செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி. அதனால் பெப்பர் தான் போட்டிருக்கேன். 2 தடவை போட்டேன், நிறைய பெப்பர் நுணுக்கி போட்டேன். பெப்பர் காரத்துலேயே தான் இது நான் செஞ்சு முடிக்கிறேன். இந்த வயிற்று புண்ணெல்லாம் இருக்கும்போது நம்ம மிளகாத்தூள் சில்லி போடாமல்
பெப்பர் போட்டோன்னா வந்து அது நல்லா மெடிசனாக இருக்கும். இந்த பெப்பர் போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டின உடனே நம்ம வந்து அதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு வேலை. நீங்கள் இது கூட புதினா, கொத்தமல்லி தழை என்ன வேணால் போடலாம், உங்கள் விருப்பம். நான் வந்து இப்படியே எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து சாதத்தில் போட்டு ஒயிட் ரைஸில் கலந்து நம்ம சாப்பாடு கொடுத்தோன்னா அந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு. இது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்ததுக்கு. இது மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. ஹேவ் a நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்புக்கு நன்றி.